நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த கொடுக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த சாயங்கால வேலைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிற சுவாமி. இம்மட்டுமாய் உம்மை பாட, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு கொடுத்த உம்முடைய தருணத்திற்காய் நன்றி சுவாமி. அப்பா, பேச போகிற வார்த்தை ஆண்டவரே, அப்பா என் மூலியமா நீங்கள் கிரியை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரை கேட்கிறவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே. அதில் ஒரு வார்த்தையை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு அதன்படி நடக்க, அதன்படி வாழ என் தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் கூட எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமம் கொரோருக்கே செலுத்துகிற மாரதேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எடுத்த மெசேஜ் தான், உபவாசத்தை குறித்து தான். அதில் நான் பாதி விட்டுட்டேன். அது நான் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நான் முடிக்கலான்னு சொல்லிட்டு பிரயாசப்படுறேன். தலைப்பு பார்த்திங்கன்னா உபவாச ஜெபம். யாரெல்லாம் வேதாகமத்தில் உபவாசம் இருந்து எதெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மோசேயை குறித்து தான் பார்க்க போகிறோம். யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆமேன். இங்கே பார்த்தீங்கன்னா மோசே என்ன பண்ணுறாரு, சீனா மலையில் போயிட்டு என்ன பண்ண போகிறாரு, 2 கற்பனைகளையும் என்ன பண்ணுவார், கட்டளைகளையும் வாங்கின்னு வர என்ன பண்ணுறாரு, ஏசப்பா கிட்ட போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தேவனோடு கூட இருக்கும் பொழுது அவருக்கு என்ன இல்லை, பசி இல்லை, தண்ணி இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, 40 நாள் தேவனோடு கூட இருந்ததுனால தான். அவர் வெறுமையாக இருந்தாருன்னா, ஜனங்களோடு கூட இருந்தாருன்னா அவரால் என்ன பண்ணியிருக்க முடியாது, இருந்திருக்க முடியாது. அவர் பார்த்திங்கன்னா தேவனோடு கூட சஞ்சரித்ததுனால மாத்திரம்தான் அவரால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, 40 நாளும் இருக்க முடிஞ்சிச்சு. அப்போது அவர் மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அவர் முகம் எப்படி இருந்துச்சாம், பிரகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போது நம்ம தேவனோடு கூட இருக்கும் பொழுது நம் முகங்கள் என்ன பண்ணோம், பிரகாசிப்பதன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம பார்த்திங்கன்னா உபவாசிக்கிற நேரத்தில் நிறைய வேலைகள், நம்மளுக்கு எல்லாருக்கும் வேலை தான். லேடிஸ்னாவே பார்த்திங்கன்னா நிறைய வேலை தான். ஆனாலும் அதுக்குன்ற ஒரு சமயம் தேடணும். நம்ம உபவாசிக்கிறோன்னா வேலை இருக்குதுன்னா நம்ம உபவாசிக்க தேவையில்லை. என்ன கூட பார்த்திங்கன்னா நானும் என்ன பண்ணேன், பின்னாடி ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுனே தான் உபவாசம் இருப்பேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு வாஞ்ச, உபவாசம் இருந்தால் வேலை செய்யக்கூடாது, தேவனுடைய சமூகத்தில் உட்காரணும் அப்படின்னு ஒரு வாஞ்ச. இப்போ கூட பார்த்திங்கன்னா 21 நாள் உபவாச நாளில் கூட உட்காந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் வரைக்கும் தான் எங்கள் பையனுக்கு லஞ்சு மட்டும்தான் என்னால் ரெடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் உட்காந்துருவேன். 1 மணி வரைக்கும் என்னால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் என்ன பண்ணுவோம், பைபிள் படிப்பேன், வசனம் படிப்பேன், எல்லாமே பார்த்து முடிக்கிற வரைக்கும் அந்த 1 மணி வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியாது. அப்படி சப்போஸ் என்னால் வேலை செய்யணுன்னா கூட என்னால் முடியவே முடியாது. ஏன்னா நம்ம உபவாசம் இருக்கிற அந்த வேலையை செஞ்சுன்னு உட்காந்துனுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளவே ஒரு எண்ணமாக இருக்கும். ஆனாலும் மோசே பார்த்திங்கன்னா தேவனோடு கூட இருந்ததுனால தான் அவரால் என்ன பண்ண முடியுது, அந்த 40 நாள் இருக்க முடிஞ்சிச்சு. அதுபோல் நம்மளும் உபவாசிக்கிற நேரத்தில் தேவனோடு கூட நம்ம செலவிடும் பொழுது நம்மளுக்கு பலவீனம் வராது, சோர்வு வராது, அசதி வராது. நம்ம முகம் கூட எப்படி இருக்கும், பிரகாசத்தை போல இருக்கும். நம்ம உபவாச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செஞ்சுனே இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம முகம், எல்லாருக்குமே தெரியும். இன்னும் முன்னே இருந்ததை விட முகம் என்ன இப்படி இருக்குது, ஏன் இப்படி வாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. அப்போ அது என்ன பண்ணுது, மனுஷனுக்கு தெரியப்படுகிறதா இருக்குது. நம்ம முகம் பிரகாசிக்கும் பொழுது மற்றவங்களுக்கு எப்படி இருக்காது, வெளிச்சமாக இருக்கும். இவங்க முகத்தில் என்ன இருக்குது, ஒரு வெளிச்சம் காணப்படுது. இவங்க முகத்தில் எப்படி இருக்குது, ஒரு பிரகாசம் இருக்குது. அப்போது அது போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயோட முகத்தை என்ன பண்ண முடியல, பார்க்கவே முடியல, அவ்வளோ பெரிய பிரகாசம். அப்போது தேவனோடு நம்ம இருக்கும் பொழுது தான் அவருடைய பிரகாசத்தை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நெகோமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே,
உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. ஆமென். எந்த வார்த்தையை கேட்கும்போது வாசிக்கலாம், இந்த 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது தெரியும். என் சகோதரர்கள் ஒருவனாகிய அனனியும் வேறு சில மனுஷர்களும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பின் மிந்தி தப்பின யூதரின் செய்திகளை எருசலேமின் செய்திகளையும் விசாரித்தேன். அப்போ என்ன பண்ணுறாரு நெகோமியா, அவங்களுடைய என்ன பண்ணுறாரு, யூத ஜனங்களின் செய்தி என்ன பண்ணுறாரு, விசாரிக்கிறாரு. இப்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது 3வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீண்டிருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ஆமென். அப்போ அந்த என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சிறைப்பட்டு இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, துக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போது நம்ம சொந்த பந்தங்கள் கூட பார்த்திங்கன்னா நம்ம விசாரிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், நம்மளால் முடிஞ்சதை ஜெபம் பண்ணுறோம். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நம்ம என்ன பண்ணுறோம், மாமா எப்படி இருக்கிறாங்க, அத்தை எப்படி இருக்கிறாங்க, எல்லாரையும் விசாரிக்கிறோம் ஃபோனில் கூட. அப்போது அவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்துவர்களாக இருந்தால் ஜெபம் பண்ணுவோம். இந்துக்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அமைதியாக இருப்பாங்க, சரி போயிட்டு விசாரிப்பாங்க, பார்ப்பாங்க, கேட்பாங்க, அவ்வளோதான். ஆனால் கிறிஸ்துவர்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, ஜெப வேலையில் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதுபோல தான் அந்த நெகோமியா என்ன பண்ணுறாங்க, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாக என்ன பண்ணாங்களா, துக்கித்து அழுது கொண்டே இருந்தாங்க. அப்போது துக்கித்து அழுதும்போது தேவன் நம்ம தேவனுடைய சமூகத்தில் விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் தேவன் எப்படி இருக்கிறாரு, பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அண்ணாளுடைய கண்ணீர் கூட ஏசப்பா என்ன பண்ணார், உடனே பதில் கொடுத்தார். அவங்க நிந்த என்ன பண்ணுச்சு, நீங்கிச்சு. நீண்ட நாளாக அவங்க ஜெபம் எப்படி இருந்துச்சு, வேதனையும் துக்கமும் மற்றவங்களால என்ன எப்படி இருந்துச்சு, கஷ்டமும் போராட்டமான நிந்தை. ஆனால் அவங்க ஜெபம் ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, கேட்கப்பட்டுச்சு. அப்போது நம்முடைய ஜெபம் கூட பார்த்திங்கன்னா கேட்கணுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஐயோ இன்றைக்கி ஜெபம் பண்ணுறோம் நாளைக்கு ஜெபம் பண்ண, அப்படி இல்லை. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும், நீண்ட ஜெபமாக இருக்கணும். நம்முடைய துக்கித்து அழுது ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி மாத்திரம்தான் அழணும் அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு நாளும் துக்கித்து அழும்போது அந்த காரியத்தை குறித்து தேவன் என்ன பண்ணுவார், அதுக்கான வழி என்ன பண்ணுவார், திறந்து கொடுப்பாரு. அப்போ நெகோமியா என்ன பண்ணுறாங்க, துக்கித்து உபவாசு பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய முதலாவது அவங்க பாவங்களை அறிக்கையிடுறாங்க. அவங்களுடைய என்ன பண்ணுறாங்க, அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்னலாம் தவறு பண்ணினாங்களோ எல்லாத்தையும் அறிக்கையிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க ராஜாவின் இடத்துல என்ன வேலை செய்கிறாங்கன்னா, நம்ம வாசிக்கலாம் 11 வாசிக்கலாம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருந்தேன். ஆமென். ராஜாவுக்கு என்னவா இருக்கிறாரு, பான பாத்திரக்காரராக இருக்கிறாரு. அப்போது ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவர் துக்கமாக இருக்கிறாங்க. ராஜாவோட முகத்தில் அவங்களுக்கு என்ன ஆகுது, ராஜாவே கேட்குறாரு, ஏன் உன் முகம் எப்படி இருக்குது, மாட்டமாக இருக்குது, உன் முகம் முன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் பொழுது அவங்களுக்கு அந்த 8ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் 2:8 தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலானாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். யாருடைய கரம் கூட இருந்துச்சு, தேவனுடைய கரம். அப்போது அவங்க தேவனுடைய கரத்தை பெறத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க,
துக்கித்து சில நாட்கள் என்ன பண்ணாங்க, உபவாசித்ததுனால தான் எல்லாருடைய ராஜாவுடைய கண்களில் அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, தயவு கிடைச்சிச்சு. அப்போது நம்ம வாழ்க்கையிலையும் முடியாதது, சாத்தியம் இல்லை அப்படின்றது என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கும் மற்றவங்க கண்களில் தயவு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், தேவனுடைய கரம் நம்மளுக்கு நேலாக இருக்கணும். நெகோமியாவுக்கு அப்படி தான் தேவனுடைய கரம் கூட இருந்ததுனால மாத்திரம்தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையான பொருளை கூட ராஜா என்ன பண்ணார், அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினார். அப்போது நெகோமியா எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்றாங்களா இல்லையா, வெற்றி பெற்றாங்க. அப்போது நம்ம தேவனை சார்ந்து இருக்கும், மனுஷனை சார்ந்து வாழும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், தோல்விகள், பிரச்சனைகள். ஆனால் மனுஷன் உதவி செய்துட்டானா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு நாளைக்கு சொல்லி காட்டுவாங்க. அதே தேவன் நமக்கு எந்த உதவியாக இருந்தாலும் மனுஷனோ மனம் மாறுவான், ஆனால் தேவன் என்ன பண்ண மாட்டார், மனம் மாறவே மாட்டார். அப்போது நம்ம தேவனை சார்ந்து செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் தேவன் எப்படி இருக்கிறார், எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. ஆமென். அதில் 3ஆவது வசனம் வாசிக்கலாம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. ஆமென். இந்த இடத்துல பார்க்குறோம், ஆமானை குறித்தும் மொர்தெகாயை குறித்தும் எஸ்தரை குறித்தும் நம்ம பார்க்குறோம். ஆமான் எப்படி இருக்கிறான், தந்திரமான வேலைகளை செய்கிறவராக இருக்கிறான். ஆனால் மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு, ஆமானை வணங்காததுனால என்ன பண்ணுறாரு, மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் என்ன பண்ணுறாரு, நிறைய காரியங்களவே செய்கிறாரு. அப்போது நிறைய காரியங்களை செய்யும் பொழுது கூட எஸ்தருக்கு பார்த்திங்கன்னா ராஜாவுடைய கண்களெல்லாம் கிருபை கிடச்சிச்சு. ராஜா சொல்கிறாரு, நீ இந்த ஆஸ்தியில் பாதி கேட்டாலும் என்ன பண்ண உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அவ்வளோ ஒரு தயவு எஸ்தருக்கு கிடைக்குது. ஆனால் மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு அறிக்கையை இந்த 13ஆம் வசனத்தில் சொல்கிறது போல் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய யூதர்கள் அழிந்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் என்ன பண்ணுறாங்க. அந்த உடைய கடிதத்தை பார்க்கும் பொழுது மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு, துக்கமோடு அவர் ரெட்டுடுத்தி சாம்பல் என்ன பண்ணுறாரு, ராஜாவுடைய அரண்மனை வாசலில் உட்காராரு. அப்போ எஸ்தர் ராணி என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து அரண்மனையிலிருந்து பார்க்கும் பொழுது மொர்தெகாயை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், இன்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி கேட்கும்போது தான் சொல்லுவாங்க. நம்ம 15லேருந்து வாசிக்கலாம். அந்த அஞ்சற்காரர் அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். ஆமென். அப்போது மொர்தெகாய்க்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, ஆமான் தந்திரமாக வேலை செய்கிறான்னு எஸ்தருக்கு தெரிஞ்ச போது அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, என்ன வார்த்தை சொல்கிறாங்க அவங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 நாள் என்ன பண்ணுங்கள், அல்லும் பகலும் உபவாசித்து தேவனுக்கு முன்பாக ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து என்ன பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. அப்போது மனுஷனை தேடி என்ன பண்ணல எஸ்தர் போல, ராஜாவை தேடி போல. ராஜா எல்லா அதிகாரத்தையும் எஸ்தருக்கு கொடுத்த போதும் அவங்க அதை தேடி போகாமல் அவங்களுடைய நம்பிக்கைலாம் யார் மேலே, தேவன் மேலே மட்டும்தான். அப்போது தேவன் மேலே அவங்களுக்கு வைக்கிற நம்பிக்கை என்னன்னா, அல்லும் பகலும் என்ன பண்ணுறாங்க, நம்ம யூத ஜனங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், அல்லும் பகலும் எப்படி இருக்கணும், உபவாசித்து ரெட்டு உடுத்தி என்ன பண்ணுங்கள், சாம்பலில் உட்காருங்க, தேவன் என்ன பண்ணுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதனுடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து
வாசிக்கலாம். அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தார். அவன் தனக்கு என்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தாள். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க யாரை சார்ந்திருந்தாங்க? தேவனை சார்ந்திருந்தனால்தான் ஆமான் கிட்டக்கிற எல்லா பதவி யார்கிட்ட வந்துச்சு? மொர்தெகாய் கிட்ட வந்துச்சு. அப்போது மொர்தெகாயை என்ன பண்ண நினச்சாங்க? தூக்கு மரத்தை ரெடி பண்ணி தூக்கில் போடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? அவ்வளோ தந்திரமாக ஆமானோ உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்க? வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோ பிளான் பண்ணுறாங்க. ஆனாலும் தேவன் அவர்களோடு கூட இருந்ததுனால மாத்திரம்தான் அவைகளை மேற்கொண்டு ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கவும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ஆமானுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதவி யாருக்கு கிடைச்சிது? மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் கிடைக்க செய்தார். அப்போது தேவனை சார்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி இருக்கிறாங்க? ஆசீர்வாதமும். மனுஷன் கைவிட்டு போனாலும் தேவன் எப்படி இருக்கிறாரு? எல்லாவற்றையும் நிலைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, தானியேல் 9ஆம் அதிகாரம் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. ஃபர்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறித்தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி ஆமென் பாவ அறிக்கை செய்து. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், யாரை நோக்கி? அவர் முகத்தை நோக்கி பார்த்தாரு. தேவனை நோக்கி என்ன பண்ணுறாரு? அவர் முகத்தை நோக்கி அவரை பார்த்து அவருடைய பாவங்களை அறிக்கையிடுறாரு. அப்போது 2வது வசனத்தில் பார்க்குறோம், எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிய வருஷத்தின் தொகைகள் புஸ்தகத்தில் என்ன பண்ணுறாரு? ஒரு வாக்கியத்தை என்ன பண்ணுறாரு? அறிந்து அதுக்காக என்ன பண்ணுறாரு? அவர் 3 நாள் உபவாசித்து அவர் என்ன பண்ணுறாரு? தேவனுக்கு நேராக அவர் முகத்தை என்ன பண்ணுறாரு? திருப்பி நோக்கி பார்க்குறாரு. அப்போது நோக்கி பார்க்கறது மாத்திரம் இல்லை, அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிக்கும் பொழுது பார்ப்போம், அவர் என்ன பண்ணுறது? தம் பாவங்களை அறிக்கையிடுகிறாரு. அவர் பாவங்களை மாத்திரம் இல்லை, அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருக்கு நேராக ஒரு முகத்தை திருப்பும் பொழுது 23 பார்க்கலாம். தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஆமென், அல்லேலூயா. தானியேல் நினைக்காததுக்கு முன்னாடி யார் அறிஞ்சது? தேவன் அறிஞ்சிருக்கிறார். அப்போது நம்ம நினைவுகளை அறிகிற தேவனா யார் இருக்கிறது? தேவன். அப்போது தானியேல் எதற்காக உபவாசிக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? அவருக்கு முன்னாடியே. அப்போது நம்மளும் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை குறித்து, நம்ம எதிர்காலங்களை குறித்து நம்மளுக்கு நிறைய சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் நம்மளை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தேவன் நம்மளை எப்படி இருக்கிறாரு? பெயர் சொல்லி அழைத்தவராயும் நம்ம தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நம்மளை வழி நடத்துகிறவருமா இருக்கிறார். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன். அப்போ தேவனுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமானவளா இருக்கிறார். அப்போ அவருடைய ஜெபம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு? அவர் ஜெபம்
தெரிஞ்சிச்சு. அப்போது அவர் என்ன ஜெபிக்க போகிறாரு, எதை கேட்க போகிறாரு, என்ன பண்ண போகிறார். அப்போது தானியேல் வந்து எவ்வளோ நீதிமானா கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் அவர் இருக்கும் பொழுது அவருடைய ஜெபம் சொல்லாததுக்கு முன்னாடி கேட்கப்பட்டதாக இருந்திருக்கும். அப்போது இந்த சாயங்கால வேலையில் கூட கேட்கிற நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய ஜெபம் நம்ம வாய் திறந்து சொல்லும் முன்னே தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம வேதனைகள் துக்கங்களை அறிகிறார் தேவனாக இருக்கிறார். அப்போது தானியேலை போல நம்மளும் என்ன பண்ணோம், தேவனிடத்தில் இடங்களை பிடிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம ஜெபத்தில் போய் அமரும் போதே தேவனுக்கு என்ன தெரியணும், நம்ம ஜெபம் இதுக்காக தான் மகள் வந்திருக்கிறா, இவளுடைய ஜெபத்தை என்ன பண்ணோம் நம்ம கேட்கணும், இவளுடைய என்ன பண்ணோம் இவளுடைய கூக்குரலை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு கொண்டே நம்ம ஜெபத்துக்கு போகும்போதே தேவன் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி தான் தானியேலுக்கும் என்ன பண்ணுறாரு, அவர் வாய் திறந்து சொல்லும் முன்னே என்ன பண்ணுறாங்க, நான் அறிவிக்க வந்தேன், இப்பொழுதோ நீ சொல்லுகிற வார்த்தையை கவனித்து கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தரிசனத்தை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தேவன் சொல்லும் பொழுது தேவ தூதர்கள் மூலிமா அப்போது நம்மளுக்காகவும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒவ்வொரு தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, தானியேல் 10ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்தேஸ்தார் என்று பெயரிட்டப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். அந்த நாட்களில் தானியேல் ஆகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்கள் ஆகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் புசிக்கொள்ளவும் இல்லை. ஆமேன். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, ராஜாவாகிய தானியேல் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு தரிசனத்தை காண்றாரு. அது நீடிய யுத்தத்திற்கு அடுத்ததுமாக இருக்கிறது. அந்த காரியத்தை அவர் கவனித்து தரிசனத்தின் பொருளை என்ன பண்ணுறாரு, அறிந்து கொண்டு அவருக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை அறிந்து அவர் என்ன பண்ணுறாரு, 21 நாள் என்ன பண்ணுறாரு, உபவாசித்து துக்கித்து அழுது தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறாரு. நம்ம சபையில் கூட பார்த்தீங்கன்னா 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வச்சாங்க. யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆமேன். அப்போது தேவனுக்காக நம்ம ஒரு காரியத்தில் வைராக்கியமாக இருக்கும் பொழுது தானியேல் வந்து இன்றைக்கி தான் உபவாசம் இருந்தாருன்னு இருந்துச்சா, அவர் நம்மளை இந்த வேதம் ஃபுல்லாக நம்ம வாசிக்கும் பொழுதெல்லாம் அவர் எப்படி இருக்கிறாரு, துக்கித்து அழுது தேவனோடு கூட இருக்கும்பொழுது ஒவ்வொரு வெளிப்பாடு என்ன பண்ணுறாரு, தேவன் கொடுக்குறார். அப்போது நம்மளுக்கு கிடைக்கிற சமயத்தில் கூட தேவனிடத்தில் நம்ம ஏதாவது பெறணும்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், துக்கித்து அழுது தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அதை எப்படி கொடுக்குற வல்லவராக இருக்கிறார். ஆகாருடைய கண்ணீரை கூட தேவன் என்ன பண்ணார், கண்டார். அப்போது கண்ணீருக்கு எவ்வளோ பவர் இருக்குது. தேவனோடு கூட நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவன் என்ன பண்ணுறார், பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு வந்து நிறைய விஷயம் நான் ஜெபத்தில் கற்றுக்கொண்டது என்னதுன்னா, எனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். முதல்ல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், முழங்கால் படிட்டு ஃபஸ்ட்டு ஜெபத்தில் தான் வைப்பேன். அது எந்த விஷயமாக கூட இருக்கட்டும். இப்போ எங்கள் கணவர் கூட எனக்கு சர்ச்சுக்கு வராருன்னா எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். நான் சாயங்காலம் நான் ப்ரேயரில் அவரை கூப்பிடவே மாட்டேன். எனக்கு முன்னாடி பைபிளை வச்சுட்டு உட்காந்து ஜெபம் பண்ணின்னு இருப்பார். அது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா எனக்கு திருமணமாகி நான் வந்த நாள்லேருந்து அவர் பைபிள் தூக்குந்த நான் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. அப்போது எனக்குள்ள ஒரு பாரம், இசப்பா நான் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து என்னாச்சு, ரட்சிக்கப்படாத ஒரு கணவராக இருக்கிறாரேன்னு என்னுடைய ஜெபம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என்னுடைய எல்லாம் கண்ணீர், என் பாரம், என் துக்கம், எனக்கெல்லாம் வந்து எல்லாருமே இங்கே என்ன பண்ணுவாங்க, ஃபுல்பிட்டில் நின்று ஃபோட்டோலாம் பிடிக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் இல்லையே, நம்ம பசங்களோட மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், நியூ இயர் ஆராதனைக்கு வரோம், இதுக்கெல்லாம் வரமே, ஃபோட்டோ பிடிக்க கூட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீண்ட நாள் ஜெபம். இது 8வது வருஷம் எங்களுக்கு. இந்த 8வது வருஷத்தில் என்னாச்சு, எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதாக இருந்துச்சு. அப்போது நம்ம நீண்ட நாட்களை செய்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவன் எப்படி இருக்கிறார், கணக்கு ஒப்புவிக்கிறவராக இருக்கிறார். நம்ம யாரை போல் உபவாசிக்க கூடாதுன்னு பார்க்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2
12ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் நாத்தானை தாவீதின் இடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் இருந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவித்தான் என்றான். ஆமேன். இந்த இடத்துல வந்து பார்க்குறோம், இது யாரை குறித்து சொல்லுது அப்படின்னா தாவீதை குறிச்சோ ஒரியாவின் காரியத்தை குறித்து தான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரியாவின் மனைவியை குறித்து தான். தாவீது வந்து பார்த்திங்களன்னா ஒரியாவின் மனைவியை என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம்லாம் பண்ணல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தேவையில்லாமல் அவங்க மேலே ஆசைப்பட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு குழந்தை பிறக்குது. அப்போது தேவன் வந்து அந்த 14வது வசனத்தில் சொல்கிறாரு, ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாக இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அப்போது குழந்தை என்ன ஆகும், செத்துருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு, அதுக்காக நம்ம 6வது வசனம் வாசிக்கும் போது தெரியும், அவன் இரக்கமற்றவனாய் இருந்து 16 வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோடு அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோடே பேசுகிற போது அவர் நம்முடைய கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோடே எப்படி சொல்லுவோம், அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆமேன். அப்போது நாத்தான் மூலிமா தேவன் என்ன பண்ணுறாரு, பிள்ளை சாக போது நீ இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, தேவையில்லாத விஷயத்துக்காக என்ன பண்ணுறாரு, உபவாசித்து சொல்கிற பேச்சை கேட்காம என்ன பண்ணுறாரு, தேவனோடு கூட போய் கேட்குறாரு. அப்போது தப்பு கரெக்டு தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போது தாவீது வந்து தேவனுக்கு எப்படிப்பட்டவராக இருந்தார், இருதயத்திற்கு ஏற்றவராக இருந்தார். அப்போது எல்லா மனுஷனும் எப்படி இருக்கிறோம், பாவத்தில் நிறைஞ்சவங்க தான், பாவம் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனால் அவர் வந்து தேவன் மூலிமா அவர் வந்து தேவனோடு வார்த்தையை கேட்கலன்னா பரவாயில்ல, தேவனோடு வார்த்தையை கேட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அப்படியாச்சு அப்போ நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் இப்போ தேவனிடத்தில் உபவாசித்து கேட்டால் கொடுப்பாருன்னு நினைக்கிறோமா? தேவன் கூட எப்படி இருக்கிறார், நீதி உள்ள தேவராய் இருக்கிறார். அவர் அநீதி உள்ள தேவன் இல்லை, நீதி உள்ள தேவராய் இருக்கிறார். தாவீது கூட பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் என்ன பண்ணுறாரு, போயிட்டு இரவும் பகலும் 7 நாள் என்ன பண்ணுறாரு அந்த பிள்ளைக்காக. அப்போது இன்னொருடைய மனைவியோடு இருந்தது அவங்களுக்காக என்ன பண்ணுறாரு, அவங்க அந்த கணவரை கூட என்ன பண்ணுறாரு, இழந்துட்டாங்க. அப்போது அந்த சூழ்நிலை கூட அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளைக்காக தேவனோடு கூட என்ன பண்ணுறாங்க, அவங்க உபவாசிக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு. அப்போது தேவனுக்கு விரோதமாக நம்ம எந்த காரியம் செய்யும் பொழுதோ, தேவனுடைய வார்த்தையை மீறி நம்ம எந்த காரியம் செய்யும்போது அது எப்படி இருக்கும், தேவனுக்கு விரோதமான காரியமாக இருக்கும். அது எப்படி இருக்கும், சாபமான காரியமாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணோம், தாவீதை போல் அந்த பாவமான காரியங்களுக்கு பாவமான செயல்களுக்கு உபவாசிக்காதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணும், மோசேயை போல தேவனோடு இருக்கும் பொழுது எப்படி இருந்துச்சு, அவர் முகம் பிரகாசித்தது. நெகோமியா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய யூத ஜனங்களுக்காக துக்கித்து அழும்போது அவங்களுடைய காரியங்கள் மாய்க்கப்பட்டுச்சு. எஸ்தருடைய காரியத்தை பார்க்கும் பொழுது ஆமான் விரோதமாக எழும்பும் போதும் மொர்தகாய்க்கும் எஸ்தருக்கு தேவனுடைய கரம் ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, அரண்மனையையும் அந்த ராஜாவோட பாதத்தில்
இருக்கும்படியாய் கிருபை கிடைச்சிச்சு. தானியேல் என்ன பண்ணுறாரு, 21 நாள் என்ன பண்ணுறாரு, உபவாசிக்கிறாரு. ஆனாலும் தானியேல் சொல்லும் முன்னே என்னாச்சு, அவருடைய ஜெபம் தேவனிடத்தில் கேட்கப்பட்டதாக இருந்துச்சு. அதுபோல் நம்மளும் ஒவ்வொரு நாளும் உபவாசிக்கிறது நியாயமான காரியங்களுக்கு, நன்மையான காரியங்களுக்கு நம்ம உண்மையாக நோக்கி கூப்பிடும்போது தேவன் நம்மளுக்கு பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு கோடி நன்றி.